என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். செப்டம்பர் 30வது நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு ரட்சிப்பின் வசனம். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 26 முதல் 31 வசனங்கள் வரை. இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 13:26. பவுல் அடிகளார் பிசிதியா நாட்டின் அந்தியோகியாவிலுள்ள இஸ்ரவேல் மக்களிடம் இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்கிறார். ரட்சிப்பின் வசனம் என்பது ரட்சிப்பின் செய்தியாகிய நற்செய்தியே. மீட்பு செய்தி என்று திருவிவிலியம் கூறுகிறது. இந்த இஸ்ரவேலருக்கு பழைய ஏற்பாட்டில் மேசியாவின் வருகை பற்றி சொல்லப்பட்டுள்ள தீர்க்க தரிசனங்களை தெரியும். எனவே அந்த தீர்க்க தரிசனங்கள் இயேசு கிறிஸ்துவில் எவ்வாறு நிறைவேறியுள்ளன என்று விளக்கி, இயேசு கிறிஸ்துவின் மூலம் அவர்கள் ரட்சிப்பை அடைய வேண்டிய அவசியத்தையும் பவுல் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து பாவமற்ற பரிசுத்தர் என்றாலும் அவரை கொலை செய்ய வேண்டும் என்று இஸ்ரவேலர் பிலாத்துவை வேண்டிக் கொண்டார்கள். அப்படியே அவரை கொன்று கல்லறையில் வைத்தார்கள். ஆனால் தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். இது இயேசு கிறிஸ்து உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கூறும் உன்னதமான செய்தி. கிறிஸ்து பல முறை தம் சீஷர்களுக்கு தரிசனமானார். அதற்கு அவருடைய சீஷர்கள் சாட்சிகளாய் இருந்தனர். கிறிஸ்துவை குறித்த செய்திகள் யாவும் பழைய ஏற்பாட்டில் தாவீதின் சங்கீதங்களிலும் தீர்க்க தரிசனங்களிலும் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த தீர்க்க தரிசனங்களும் அவை கிறிஸ்துவில் நிறைவேறிய வகைகளும் இன்றைய தியானத்திற்காக பட்டியலிட்டு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. படித்து பாருங்கள். இந்த தீர்க்க தரிசனங்கள் எதற்காக கூறப்பட்டன? அவற்றை எதற்காக நாம் படிக்க வேண்டும்? தீர்க்க தரிசனங்களை படித்து அவை நிறைவேறியதை பார்க்க பார்க்க நம் விசுவாசம் அதிகமாய் வளரும். தேவன் ஆதி முதல் திட்டமிட்டு ரட்சிப்பின் திட்டத்தை தன் ஒரே பேரான குமாரன் வழி நிறைவேற்றிய அன்பை முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியும். பவுலடிகளார் காலத்தில் நம் கைகளில் உள்ளது போல் ஆளுக்கொரு வேத புத்தகம் கிடையாது. ஆனால் ஓய்வு நாள் தோறும் ஜப ஆலயங்களில் அவை வாசிக்கப்படும், போதிக்கப்படும். அதனால் இஸ்ரவேலர் மேசியா வருவார், நம்மை விடுதலையாக்குவார் என்று நம்பினார்கள். அந்த மேசியா இயேசு கிறிஸ்துதான் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் நீதிமானாக்கப்படுகிறான். கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் நீதிமானாக்கப்படுகிறான். ஜபம். இறைவா, நான் விசுவாசிக்க வேண்டிய முக்கிய செய்தி கிறிஸ்து எனக்காக மரித்து பின் உயிர்த்தெழுந்தார் என்பதுதான் என்று உணர்ந்து கொண்டேன். விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, என்னை ரட்சியும். ஆமேன்.